சாலினி என்ன இருக்காங்கன்னு சொன்னா, தீமை செய்கிறவன் நல்லா வாழ்றான், முன்னேறி கொண்டு போகிறான். ஆனால் நல்லது செய்கிறவன் சந்தோஷமாக வாழ்வதில்லை, நிலையாக இருப்பதும் இல்லை, ஏன் கடவுள் கண்டுகொள்வதில்லை என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சைவ சமயத்துல கர்ம சித்தாந்தம் அப்படின்ற ஒன்று இருக்கு. சைவ சமயத்துல இந்த கர்ம சித்தாந்தம் என்ன சொல்லுன்னு சொன்னா, நீ செய்த செயல்களின் பலனை நீயே அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது தீமை செய்கிற ஒருத்தன் இப்போ நல்லா இருக்கான்னு சொன்னா, அது அவன் முந்தைய ஜென்மத்துல செய்த நல்ல கர்ம வினைகள்ன்ற பலனைத்தான் அவன் இப்போ அனுபவிக்கிறான். இதே நேரத்துல நல்லது செய்கிற ஒருத்தன் இப்போ கஷ்டப்படுறான்னு சொன்னா, முந்தைய ஜென்மத்துல அவன் செய்த பாவங்கள்ன்ற கர்ம வினைகளை அவன் இப்போ அனுபவிக்கிறான். அதால இப்ப இருக்கிற வாழ்க்கையை மட்டும் வச்சு முடிவை சொல்ல முடியாது. பகவத்கீதை என்ன சொல்லுன்னு சொன்னா, கர்மத்தின் கணக்கு ஒரே ஜென்மத்தில் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுது. அதால இப்ப நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நல்ல வசதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓவரா ஆடவும் கூடாது. அதே நேரத்துல இப்ப நாங்க சரியா கஷ்டப்படுறோம், நல்லது செய்யறோம், ஆனா சரியா கஷ்டப்படுறோம், நல்லது செஞ்சும் சரியா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செய்யாம நன்மை செய்யாம நல்வழி தவறியும் போகக்கூடாது. எங்களுக்கு ஏழுமான வரைக்கும் பிறருக்கு நன்மை செய்து நல்லது செய்து நாங்களும் நல்வழியில வாழ்ந்தோம்னாலே ஓகே, எல்லாம் சரியாகும். காலம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அடுத்தது கேட்டுக்கிறீங்க, கடவுள் ஏன் கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொல்லி. கடவுள் இங்க ஒரு நீதிபதி இல்ல, கடவுள் சாட்சியா இருக்கிற ஒரு ஆள் தான். கடவுள் காலத்திட்ட ஒப்படைச்சிட்டு, காலத்திட்ட இந்த விடயங்கள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர் ஒரு சாட்சியா இருக்கிறார். காலம் அதையெல்லாம் செய்ய பார்த்து கொள்ளுது, கர்மா அதை சரியா செய்யுது. அவர் நீதிய காலத்திட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு காவல்காரர் மாதிரி, ஒரு சாட்சி மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான். இதை காலக கர்ம பலதாதா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, காலமே சரியான கர்ம பலனை வழங்கும் அப்படின்றதான்.